இங்க ஒரு ஊமை பொண்ணு கொடூரமான ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு தூக்குல போட போகும்போது அந்த பொண்ணு கன்சீவா இருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால அவங்க தண்டனை காலத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு செக்அப்காக எப்படியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வருவாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் ஹஸ்பண்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு கொலை பண்ணது ஒரு அரசியல்வாதியோட பையனா இருந்திருக்கும். எதுக்காகன்னா இந்த பொண்ணோட தங்கச்சியை அவன் தப்பா நடந்து கொலை பண்ணிருப்பான். இதுக்கு பழிவாங்கிற விதமா அந்த பொண்ணு இவனை கொண்டிருப்பா. இப்படி அரசியல்வாதியோட பையனையே கொண்டதுனால இந்த பொண்ணை சுத்தி எப்பவுமே சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு காப்பாத்துறதுக்காக அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண எக்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர், அப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கரண்ட் நர்ஸ், அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இருக்க ரெண்டு பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் சொல்லி எல்லாரையும் சேர்த்து ஒரு கேங் ரெடி பண்றாரு. இப்போ அடிஷனலா ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம ஹீரோன் கூடயே இருக்க ஒரு அம்மாவையும் நம்ம கேங்ல சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லி இப்போ நர்ஸ் கிட்ட சொல்லி பேசி பார்க்க சொல்றாங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் முந்திக்கிட்டு நான் போய் பேசுறேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடறாரு. அப்படி போனவர் அந்த அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் கங்காங்கிற பொண்ணை டெலிவரியான அன்னைக்கு நைட்டே கடத்த போறோம், நீங்களும் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணி பாருங்க, இது போலீஸ்க்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த அம்மா எதுவுமே சொல்லாம இப்ப அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி போனவங்க பின்னாடியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த போலீஸ் ஆபீசர் என்னமா பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறாங்க, என்ன விஷயம் கேட்கும் போது இப்ப அந்த போலீஸ் கிட்ட இவங்க சொன்ன எல்லா பிளானுமே அப்படியே ஒப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசருமே ஒரு ஹையர் ஆபீசருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. ஆரம்பத்துல அவர் இதை பெருசா எடுத்துக்கலனாலுமே இந்த போலீஸ் ஆபீசர் ரொம்பவே கம்பல் பண்றதுனால இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசரையுமே அலோகேட் பண்றாங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் தான் போய் அந்த அம்மா கிட்ட பேசுனேன், ஆனா அந்த அம்மா எல்லா விஷயத்தையுமே போய் போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த அப்பாவும் ஹஸ்பண்ட் வச்சா இப்படி பிளான் சொதப்பிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியும் போலீஸ் தன்னை தேடி வந்துடும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. கரெக்டா அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஆபீசரும் அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சரி எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி இப்ப திரும்பி போக பார்க்கும்போது தான் அந்த லேடி ஆபீசர் அங்க இருக்க ஒரு ஸ்கிரீன் நவுத்தி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ போட்ட மொத்த பிளானுமே அங்க இருக்கு.